அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்ஃபைனட் யூனிவர்ஸ் லேர்னிங் அகாடமியோடைய 100 டேஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 10க்குள்ளே என்ட்ராகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு விஷயத்தை ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் 10 நாள் வரைக்கும் தொடர்ச்சி செய்கிற உங்களுடைய அந்த தொடர் முயற்சி அப்படிங்கிறது 100 நாள் வரைக்கும் தொடரணும் அப்படின்னு நான் கடவுளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அட் த சேம் டைம் உங்களுடைய எஃபர்ட்டுக்கு நான் வந்து மிகப்பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸோடைய யூனிட் 2 பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 2ல் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா nth டெரிவேட்டிவ்னு போட்டிருப்பாங்க. அந்த nth டெரிவேட்டிவ் அப்படிங்கிற டாப்பிக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அல்டர்னேட்டிவ் நேம் என்ன அப்படின்னா சக்ஸசிவ் டிஃப்ரென்சேஷன் சொல்லுவோம். ஸோ சக்ஸசிவ் டிஃப்ரென்சேஷன்னா ஒரு முறை டிஃப்ரென்சேஷன் பண்ணால் ஒய் டேஷ்னு சொல்லுவோம். அது 2 முறை பண்ணால் ஒய் டபுள் டேஷ்னு சொல்லுவோம். அதே மாதிரி நீங்கள் n டைம் பண்ணுறீங்க அப்படின்னா n டைம் பண்ணிங்கன்னா அது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய nth டெரிவேட்டிவ். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸ்க்கு நீங்கள் போய் நெட்டில் சக்ஸசிவ் டிஃப்ரென்சேஷன் போட்டிங்கன்னா நிறைய கான்செப்ட் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு காட்டுற நோட்ஸ் எதுக்காகனா, இது இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபஸ்ட் இயருடைய சிலபஸ். அவங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் மேக்ஸ் இருக்கும், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேப்பரோட மெட்டீரியல்ஸ் நான் ஏன் காட்டுறேன்னா, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கு கீழேயுமே இந்த கொஷினை எப்படிலாம் கேட்பாங்கன்றதுக்கான நோட்டும் ரிமார்க்கும் இருக்கும், எக்ஸ்ட்ரா எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த nth டெரிவேட்டிவ். இந்த nth டெரிவேட்டிவ் தெளிவாக கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா லெபினிட்ஸ் தியரம் ஈஸி. ஸோ லெபினிட்ஸ் தியரம்ங்கிறது இதுக்கு அடுத்த லெவல். இப்போ இதையும் அதையும் ஒரே நாள் கிளாஸில் நடத்த வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்டாக இந்த டாபிக் நான் படிச்சுக்கோங்க. இன்னும் 10 மணிக்கு ஒரு வீடியோ நான் கொடுப்பேன். உங்களோட வீடியோ கூட ஒரு பிடிஎஃப் ஒன்று சென்ட் பண்ணுவேன். அந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுற இல்லையா, அந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக இந்த nth டெரிவேட்டிவ் மனப்பாடம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் லெபினிட்ஸ் தியரத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, நாளைக்கு கிளாஸ் நம்ம என்ன பண்ணலாம், லெபினிட்ஸ் தியரம் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை தரவு பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் உள்ள மேக்ஸிமம் மினிமா, ஸோ மற்றதெல்லாம் வந்து சின்ன சின்ன டாபிக் தான். ஓகேவா, இப்போ இந்த 1 வீக் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கமிங் சண்டே வரைக்கும் நம்ம வந்து யூனிட் 2 முடிக்கணும். ஓகேவா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இதனுடைய முதல் ஃபார்முலா. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது ஸ்டாண்டர்டாக நான் உங்களுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பேன். உங்களுடைய டெலகிராம் பேஜாக இருக்கட்டும் இல்லை கம்யூனிட்டி பேஜ்லையோ ஸ்டாண்டர்டாக ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பேன். அந்த ஃபார்முலாக்கு முன்னாடி சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் கொஷினாக உங்களுக்கு கேட்கும்போது அது எப்படி வந்ததுன்ற லாஜிக் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக ஜஸ்ட் இந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன்றதுனால போடுறேன். இதில் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, கொடுத்துருக்க கொஷினை கவனிங்க. y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எம். நம்ம நார்மலாக நம்ம என்ன படிச்சிருப்போம் ஞாபகம் இருக்கா, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் என் என்ன ஃபார்முலா. ஸோ என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா y1 போட்டிருக்காங்க. அதே தான் இங்கே எக்ஸ்ன்னு போடாமல் நம்ம என்ன பண்ணி எம்னு போடாமல் நம்ம என்னன்னு போட்டிருப்போம். இது நம்ம ஏற்கனவே ஸ்கூலில் படித்த ஒரு ஃபார்மில் அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கவனிங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், y கொடுத்துட்டாங்க, y1 நமக்கு தெரியும், திரும்ப வந்திருக்க ஆன்சரை திரும்ப டிஃப்ரென்சேஷன் பண்ணுறாங்க. அப்போ என்னாகும், முன்னாடி உள்ள m அப்படியே இருக்கும், m-1 பண்ணி x பவர் m-2 போடுவாங்க. அப்போ என்னாகும், கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, m-ம் இருக்குது, m-1 இருக்குது. நல்ல கவனிங்க, y2 ஒரு முறை டிஃப்ரென்சியேஷன் பண்ணும்போது ஒரு கோஎஃபிஷியன்ட் தான் இருந்துச்சு, யார், m மட்டும் இருந்தாங்க. ஆனால் y2 பண்ணும்போது m-ம் இருக்காங்க, m-1 இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது யூஜிடிஆர்பியில் y2 கண்டுபிடிங்க, y3 கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன பண்ண போகிறோம், y3 என்னது m, m-1, m-2 அப்புறம் x வர போய் இது அப்படியே n டேர்ம் கொண்டு வாங்க. அதாவது 3 டைம் இல்லாமல் n டைம். அப்போ m டைம் போச்சு அப்படின்னா என்ன ஆகும், m இருக்குது, 1 இருக்குது, m2 இங்கே 3 y3ன்னு இருக்கும்போது இங்கே 1 கழிச்சிட்டோம், 3ல் 1 கழிச்சிருக்கோம். அப்போ என்னாகும், இங்கே y2ன்னு இருக்கும்போது 3ல் 1 கழிச்சா என்னது, 2ல் 1 கழிச்சா 1. அப்போ என்னாகும், y2 அப்படிங்கிறது m-1 இருந்தது. அப்போ இங்கே n இருந்தால் n-ல் 1 கழிப்பாங்களா இல்லையா. அப்போ என்னாகும், m, m-1, m-2 லாஸ்ட் எப்படி இருக்கும், m-n-1. பவரை கவனிங்க, பவர் எப்படி இருந்துச்சு, இங்கே 1 டைம் பண்ணும்போது m-1, 2 டைம் பண்ணும்போது m-2, 3 டைம் பண்ணும்போது m-n. அப்போ n டைம் பண்ணும்போது x பவர் m-n கிடச்சிருக்கு. அப்போது இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது என்ன, ஓகே இப்போ நான் மெமரியாக பண்ண தேவையில்லை, இப்போ உங்களுக்கு ஓரளவு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அப்போ என்னாகும், n டைம் நான் பண்ணுறேன்னா mல இருந்து லாஸ்ட்டில் m-n-1 வரைக்கும் வரும், எக்ஸோட பவரில் m-n. இது ஸ்டாண்டர்டாக இப்போ எல்லா புக்ஸ்லேயும் நீங்கள் y ஈக்குவல் டு எக்ஸ் பவர் n அப்படின்னு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இப்போ என்னாகும், இது ஓரளவு ஒரு ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. பட் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் yn போட்டிருக்காங்க. இப்போ yn ஈக்குவல் டு என்ன பண்ணியிருக்காங்க, m-1 எக்ஸெட்ரா m-1. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை என்ன பண்ணுவேன், ஒரு ஃபேக்டோரியலாக ஒரு பர்டிகுலர் கண்டென்ட்டுக்குள்ளே கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணா இதை NCR காம்பினேஷன் சொல்லுவாங்க. ஸோ MCR m ஃபேக்டோரியல் பை n ஃபேக்டோரியல். ஸோ அந்த காம்பினேஷனுக்கு நம்ம மாற்றிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால தான் இது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்மட் எப்படி வந்து இது எப்படி வந்ததுங்கிற மேட்டர்லாம் நமக்கு தேவையில்லை.
இதெல்லாம் நமக்கு வேண்டாம். இப்போ நம்ம பார்க்குறதுல இந்த பர்ட்டிகுலர் கண்டென்ட் நமக்கு தேவையில்லை. இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது m-1 இருக்கு இல்லையா, இந்த பர்ட்டிகுலர் டேர்மை மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண போகிறாங்க, அவ்வளோதான். அதாவது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஒரு சம் ஃபேக்டோரியல் மாதிரி காம்பினேஷன் கொண்டு வரணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே என்ன இருக்கோ அந்த பர்ட்டிகுலர் டேர்ம் எங்கே இருக்குது, இதுக்கு அடுத்து ஒரு டேர்ம் கடைசியில் நமக்கு ஃபேக்டோரியல்லாம் போனால் என்ன அர்த்தம், 5 ஃபேக்டோரியல் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 5 4 3 2 1 லாஸ்ட்டில் 1 வரைக்கும் முடிகிற வரைக்கும் நம்ம போடுறோம் இல்லையா, அதே மாதிரி எம்மில் ஆரம்பித்து m-1 m-2 ஒன்றுனா குறைச்சிக்கிட்டே வராங்க. கடைசியில் எங்கே முடியணும், 1ல் தானே முடியணும். ஆனால் இங்கே எதோட முடிஞ்சிருக்கு, m-n+1. அப்போ அதுக்கு அப்புறமும் டேர்ம்ஸ் இருக்க தானே செய்யுது. அப்போ அதுக்கப்புறம் உள்ள டேர்ம்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அதையும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா கழிச்சிட்டே வாங்க. அப்போ இதுக்கு அடுத்த டேர்ம் இதில் ஒரு 1 மைனஸ் பண்ண என்ன கிடைக்கும், m-n +1 இருக்குது. அப்போ இதில் இன்னும் ஒரு -1 கழிச்சா என்ன ஆகும், 1 1 கேன்சல் ஆகி m-1. அப்போ அடுத்த டேர்ம் என்ன வரும், m-n வரும். அப்படி எக்ஸட்ரா போயிட்டே வந்து லாஸ்ட்டில் 2வும் 1ம் போட்டிருக்காங்க. ஓகே, அந்த டேர்மை நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கறனால என்ன பண்ணுறேன், இந்த பர்ட்டிகுலர் டேர்மை நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணி பர்ட்டிகுலர் டேர்மை நான் என்ன பண்ணுறேன், டிவைட் பண்ணுறேன். பர்ட்டிகுலர் டேர்மை மல்டிப்ளை பண்ணி பர்ட்டிகுலர் டேர்மை நான் என்ன பண்ணியிருக்கேன், மைனஸ் பண்ணியிருக்கேன், டிவைட் பண்ணியிருக்கேன். அப்போ மேலே என்ன இருக்குது, எம்மில் ஆரம்பித்து லாஸ்ட்டில் 1 வரைக்கும் இருக்குது. அப்போ சிம்பிளாக என்ன சொல்லிடலாம், இதை m ஃபேக்டோரியல்னு சொல்லிடலாம். டினாமினேட்டரை பார்த்தா m-nல இருந்து தான் கடைசியில் 1 முடிஞ்சிருக்கு. அப்போ m-n ஃபேக்டோரியல். இது உங்களுக்கு ஜென்ரலைசேஷன் ஃபார்முலாக்காக சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது nth டெரிவேட்டிவ் ஆஃப் x பவர் m, nth டெரிவேட்டிவ் ஆஃப் x பவர் m, அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், எப்படி படிக்கணும், டி பவர் என்ன, nth டெரிவேட்டிவ் ஆஃப் x பவர் m. அப்போ ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சுட்டு m ஃபேக்டோரியல் பை m-n ஃபேக்டோரியல் இன்டூ x பவர் m-n. ஓகே, ஸோ இதை எப்படி கேட்பாங்க, இந்த கொஸ்டின் ஒரு ஃபார்முலா படிச்சிட்டோம். அந்த ஒரு ஃபார்முலா எப்படிலாம் கேட்பாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க பாருங்கள். இப்போ ஜென்ரலாக ஞாபகம் வச்சுக்கணும்னா, இந்த இடத்துல நல்லா கவனிங்க, y equal to x power m, and what about the value of n, என்னோட வேல்யூ என்ன இருக்கலாம், என்னன்னா nth டெரிவேட்டிவ். nth டெரிவேட்டிவ் என்ன, 5 தடவை பண்ணுங்க இல்லை 10 தடவை பண்ணுங்க, என்னக்கு பதில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ நான் உங்களுக்கு என்ன கேட்குறேன், nth டெரிவேட்டிவ்ங்கிறப்ப 5th டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 5th டெரிவேட்டிவ் ஆஃப் x பவர் 7 கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கவனிங்க, இதில் m யார், n யார். அப்போ nth டெரிவேட்டிவில் n-க்கு பதிலாக யார் இருக்கா, 5 இருக்காங்க. m-க்கு பதிலாக யார் இருக்கா, 7 இருக்காங்க. அப்போது n-க்கு பதிலாக 5 இருக்குது, m-க்கு பதிலாக 7. அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, n இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு m-ஆ இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் என்ன இருக்குன்னா, என்னோட வேல்யூ, இப்போ என்னோட வேல்யூ m-உம் இல்லை m-ஐ விட சின்னதாகவோ இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன இருக்குது, 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7 தான். ஆமாம், 5 அப்படிங்கிற நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஃபார்முலாவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இங்கே 7 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அதாவது m இருக்க இடத்துல n இருக்குது, n இருக்க இடத்துல m இருக்குது. அப்போ யார் பெரியவங்களா இருக்காங்க, n பெரியவங்களா இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொன்னேன், நான் என்னோட வேல்யூ பெருசாக இருக்குன்னு சொன்னேன். அப்போ 7 டைம்ஸ் பண்ண சொல்கிறாங்க எக்ஸ் பவர் 5. அப்போ எக்ஸ் பவர் 5 ஒரு தடவை பண்ணால் 4x பவர் 4, அடுத்து 3 வரும், அடுத்து 2 வரும், பவர் 7 தடவை பண்ணால் கான்ஸ்டன்ட் தானே ஆகிடும். ஏன்னா என்ன இருக்குது, இருக்கிற பவரே 5 தான். அது 7 டைம்ஸ் நீங்கள் டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் பிகம்ஸ் 0. அதனால தான் லாஸ்ட் கண்டென்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் 0 எப்போ n இஸ் கிரேட்டர் than m வந்தா. இன்கேஸ் எனக்கு இங்கே 7ன்னு இல்லாமல் இந்த இடத்துல எனக்கு 5னே இருந்தால் என்ன ஆகும், அப்போது n-க்கு பதிலாகவும் சரி m-க்கு பதிலாகவும் சரி என்ன வந்திருக்கு, 5 வந்திருக்கு. சேமாக இருந்தால் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை, இட் வாஸ் சிம்பிள். இது கேட் எக்ஸாமில் கேட்குற ஒரு கொஷின். ஓகே, அப்போ என்ன கேட்பாங்க, நல்லா கவனிங்க இந்த கொஷினை. y equal to x power m, m is a positive integer, n equal to m, then yn equal to n factorial. ஓகேவா, அப்போது n-ம் m-ம் சேமாக இருக்கும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், அதனுடைய வேல்யூ n ஃபேக்டோரியல்னு சிம்பிளாக சொல்லிடலாம். அப்போ இது ஒரு ஃபார்முலா மட்டும் நம்ம படிக்கல, ஃபார்முலாவோட சேர்ந்து சில ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ப்ராப்ளம் ஓரியன்டான கொஸ்டினும் பார்த்தாச்சு. ஓகேவா, இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு. தென் செகண்ட் என்ன பார்க்க போகிறோம், செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதே தான் ஜென்ரல் ஃபார்முலா. ஜென்ரல் ஃபார்முலா நடத்தும் எக்ஸ் பவர் m மட்டும் தானே பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு கோஎஃபிஷியன்ட்டும் பக்கத்தில் ஒரு கான்ஸ்டன்ட்டும் என்ன பண்ணுறது, அதே ரூல் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கே நம்ம போட்டு அதே தான் வரப்போகுது. பட் என்ன இருக்கும், ஜஸ்ட் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால நம்ம என்ன படித்தோம், போன தடவை ஃபார்முலா படிக்கும்போது என்ன படித்தோம், nth டெரிவேட்டிவ் ஆஃப் x பவர் m ஈக்குவல் டு என்ன பண்ணோம், m ஃபேக்டோரியல் பை m-n ஃபேக்டோரியல் x பவர் n-n படித்தோம்.
M-N படிச்சோமா? இதான் நாங்க படிச்சோம். இப்ப இங்க என்ன இருக்கு? ஒரு கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. அப்ப என்ன வித்தியாசம் வந்திருக்கு பாருங்க. என்ன இடத்துல இருக்கு? இங்க ஏஎக்ஸ் போட்டிருக்காங்களா? அப்போ ஏ எக்ஸ்ட்ரா வந்திருக்கிறதுனால ஒரு ஏ பவர் என் வந்திருக்கு. ஏன்னா கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? அப்ப ஏ பவர் என் வந்திருக்கு. அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு மத்த எதுவுமே மாறல. அப்படியே இருக்கு. இந்த எக்ஸ்ன்னு இருக்க இடத்துக்கு பதிலா மட்டும் ஏஎக்ஸ் பிளஸ் பி வந்திருக்கு. கோஎஃபிஷியன்ட்டா உள்ள ஏ பவர் என் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. மத்தபடி அந்த ஃபார்முலால எந்த மாற்றமும் இல்லை. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே ஃபார்முலாவ போன தடவ போட்ட மாரி ஜெனரலைசேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது வந்து என்னோட வேல்யூ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டூ எம், என் ஈக்குவல் டூ எம், என் இஸ் கிரேட்டர் தென் எம். இந்த 3 வேல்யூக்கு என்ன பண்றது? போன தடவ சொன்ன அதே கான்செப்ட்ட அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன ஆகும்? இங்க ஒரு ஏ பவர் என் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். இங்க ஆட்டோமேட்டிக்கா 0 தான். இது ஜெனரல் ஃபார்முலா. அப்போ இதே மாதிரி பிரிச்சு உங்க ஃபார்முலா படிச்சு ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் கேட்கும்போது உட்காந்து இந்த ஃபார்முலால கொண்டு போய் அப்ளை பண்ணணுங்கிற மைண்ட் வரவே வராது. அப்ப எப்ப ஞாபகம் வரும்? நமக்கு எம்மோட வேல்யூ பெருசா இருந்தா மட்டும் இந்த ஃபார்முலா போடலாம். எம்மோட வேல்யூ சின்னதா இருக்கு அப்படின்னா, கண்ண மூடிட்டு என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டூ 0ன்னு போட்டு விட்டுறலாம். உங்களுக்கு என்ன ஆகும்? இப்படி கேட்கும்போது, உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எவ்வளோ நேரம் பண்ணுவோம்? 30 செகண்ட்ஸ்க்குள்ள ஆன்சர் போட்டுடலாம். 1 நிமிஷங்கிறத தாண்டி 1 நிமிஷத்துக்குள்ள போட்டு முடிக்கணும்னு தான் நான் சொல்லிக் குடுப்பேன். பட் இந்த மாரி கொஸ்டின்ஸ நீங்க இந்த மாரி ரிமார்க்ஸும் சேர்த்து வச்சு படிக்கும்போது, உங்களுக்கு என்ன ஆகும்? வித்தின் ஒரு 30 செகண்ட்ஸ்ல நீங்க பண்ணலாம். அப்ப நார்மல் ஸ்டூடண்ட்ஸ் என்ன படிப்பாங்க? இவங்க யாருமே இத படிக்க மாட்டாங்க. இந்த கண்டிஷன் யாரும் படிக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன படிச்சுட்டு வருவாங்க? உங்களோட எக்ஸாம் எழுத போற ஸ்டூடண்ட்ஸ்லாம் இந்த டேபிள் அந்த டேபிள் உட்காந்து மெமரி பண்ணி வச்சிருப்பாங்க. இல்லைன்னா எழுதி எழுதி பார்த்துருப்பாங்க. அதில உள்ள ப்ராப்ளம்ஸ் போட்டு பார்த்துருப்பாங்க. அப்ப அவங்க திடீர்னு வந்து நிக்கும்போது, அவங்களுக்கு இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா, என்ன கேட்பாங்க? அப்ளிகேஷனே கேட்கும்போது, அத உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ண 1 நிமிஷம், 2 நிமிஷம் ஆகும். ஆனா நீங்க இத இங்க படிக்கும்போதே இங்க படிக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எக்ஸாம் ஹால்ல 30 செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஆன்ஸர் போட்டுருவீங்க. சரியா? ஓகே. ஸோ இது வந்து அடுத்த டாபிக். ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இது வந்து மேல நம்ம பார்த்தோம்ல ஏஎக்ஸ் பிளஸ் பின்னு அதுக்கு கீழ இருக்கு. 1/ஏஎக்ஸ் பிளஸ் பி. 1/ஏஎக்ஸ் பிளஸ் பின்னா ஸோ அதுக்கான ஃபார்முலா இதுக்கான ஒர்க் அவுட்லாம் உங்களுக்கு தேவையில்ல. இதுக்கப்புறம் உள்ளத நீங்க ஜஸ்ட் ஓரளவு ஃபார்முலா மெமரி பண்ணிட்டா போதும். இங்க பாருங்க. இது வந்து இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதுக்கு 2 ஃபார்முலா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா, ஏஎக்ஸ் பிளஸ் பி மட்டும் வந்துச்சுன்னா என்ன? இதே ஏஎக்ஸ் பிளஸ் பியோட பவர்ல எம் வந்தா என்ன? நல்லா கவனிங்க. இங்க என்ன இருக்கு? வெறுமனே nth டெரிவேட்டிவ் போட்டு தான் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன ஆகும்? வரப்போற ஆன்சர்லயும் யார் இருப்பா? n மட்டும் தான் இருப்பாங்க. ஆனா இதனுடைய பவர்ல m இருக்கு. அப்ப ஃபார்முலால mமும் வரும், nனும் வரும். ஓகேவா? அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 1/ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்காக சொல்றேன். 1/ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்னான்னா அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா நமக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் அதாவது பார்ஷியல் டெரிவேட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? ஏஎக்ஸ் ஏ பை அப்படின்னு எழுதுவோம். ஏ பை ஒரு ஃப்ராக்ஷன் ப்ளஸ் பி பை ஒரு ஃப்ராக்ஷன் எழுதி பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பிரிப்போம். அந்த மாதிரி மெத்தடில் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஃபார்முலா மேலே உள்ள ஃபார்முலாவோட கீழே உள்ள ஃபார்முலா அதிகமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அப்போ இதனுடைய ஃபார்முலாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? முதல்ல டினாமினேட்டரில் வந்திருக்கிறதுனால ஒரு -1 பவர் n வந்திருக்கு. 2 பக்கம் -1 பவர் n வந்திருக்கா? இங்க என்ன இருக்கு? வெறும் nth டெரிவேட்டிவ்னால n ஃபேக்டோரியல் a பவர் n. இங்க mமும் வந்திருக்கு, nனும் வந்திருக்கிறதுனால 2த்தையும் ஆட் பண்ணி ஒண்ண சப் பண்ணணும். மேல நியூமரேட்டர்ல இருக்கணும். டினாமினேட்டர்ல m-1 மட்டும் இருக்கணும். இது கோஎஃபிஷியன்ட் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சரியா? அப்புறம் என்ன பண்றீங்க? அங்க போட்டிருக்க மாரி n+1 இருக்கு. இங்க m+nன்னு இருக்கும். கோஎஃபிஷியன்ட் a பவர் n இருக்கு. அப்ப பிரிச்சுக்குங்க. இந்த ஃபார்முலாவே என்ன பண்ணணும்? முதல்ல நெகட்டிவ் டெர்ம்ஸ். அதாவது -1 பவர் என்ன? பாசிட்டிவா, நெகட்டிவா. அது -1 பவர் ஈவன் நம்பரா இருந்தா பாசிட்டிவ். நெகட்டிவ் வரும்போது பிளஸ் வரும். அப்போ வந்து அந்த பர்ட்டிகுலர் டேர்மோட பாசிட்டிவா, நெகட்டிவான்னு கண்டுபிடிக்கிற பார்ட்ட ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 2வது ஃபேக்டோரியல் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட்ல ஏ பவர் என் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்முலாவே நீங்க 4 பார்ட்டா பிரிச்சு படிச்சிட்டீங்கன்னா, மறக்கவே மறக்காது. ரொம்ப முக்கியமான ஃபார்முலாவா இருக்கும். சரியா? இது மாதிரி சம்ஸ் நம்ம கீழே போடுவோம். ஓகே. இப்போ பாருங்க. அடுத்து லாக். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் லாக். லாக் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. லாக் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? லாக் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு ஃபார்முலா பாருங்க. அங்க நீங்க படிச்ச அதே தான். இங்க என்ன அழகா லாக் ஆஃப் 1/ஏஎக்ஸ் பிளஸ் பி படிச்சீங்கல்ல, அதே மாரி தான் வரும். -1 பவர் n நாங்க படிச்சோமா? ஆனா இங்க என்ன இருக்கும்? n-1ன்னு இருக்கும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாக் வந்துச்சுன்னா, இத நெறைய பேர் விட்டுர்றீங்க. இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிள் மாரி போட்டுக்கோங்க. ட்ரையாங்கிள் என்னது? கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ற இடத்துல நீங்க நோட் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த இடத்துல என்ன ஆகும்? இதுக்கு போன சம்ல நம்ம பவர்ல n பார்த்தோம். இங்க n-1 இருக்கு. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி வேற n-1 n-1 ஃபேக்டோரியல் இருக்கு. அப்போ இது அடுத்து ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இது நமக்கு தேவைப்படும் எக்ஸாம்ல. சரியா? லாக் 3x + 4 அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி. வந்து nth டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் ஆஃப் 3x + 4 அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீங்க 3x + 4க்கு என்ன வரும்னு ட்ரை பண்ணுங்க. ஓகே. என்ன கொஸ்டின் உங்களுக்கு குடுத்துருக்கேன்? nth டெரிவேட்டிவ் ஆஃப் லாக் ஆஃப் 3x + 4 அதாவது aக்கு பதிலா 3 அண்ட் bக்கு பதிலா 4 அப்ளை பண்ணுங்க. ஓகேயா? அப்ப nக்கு பதிலா n தான் இருக்கும். ஓகே. ஜெனரலா nth டெர்மே கேட்பாங்க.
எக்ஸாக்ட்டா எண்ணுக்கு பதிலா ஒரு அல்லாம் குடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரீகால் பண்றதுக்காக இப்ப நம்ம என்னென்ன ஃபார்முலா படிச்சோமோ, அந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா ரிவிஷனுக்காக குடுத்துருக்கோம். அப்ப 5 ஃபார்முலா படிச்சிருக்கோம் இதுவரைக்கும். இந்த 5 ஃபார்முலாவே நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லா கோ த்ரூ பண்ணி பாருங்க. திரும்ப அத அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்றது எப்படி? சும்மா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபார்முலானா ஏதாவது நம்பர் நீங்களே அப்ளை பண்ணுங்க. இப்ப நீங்க இது வந்து ஒரு டாபிக் நீங்க டீச் பண்றீங்க. இது 12த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. 12த் ஸ்டாண்டர்ட்ல இல்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கு. இப்ப நீங்க வந்து ஒரு பசங்க இப்ப இப்போ உள்ள சிலபஸ் பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் ஆயிடுச்சு. நீங்க நாளைக்கு வேலைக்கு போறீங்க ஒரு 10 வருஷம் கழிச்சுன்னா, மேபி இது 12த் ஸ்டாண்டர்ட்ல கூட வர வாய்ப்பு இருக்கு. அப்போ உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும்போது ஃபார்முலா மட்டும் தான் சொல்லி தருவீங்களா? என்ன பண்ணுவீங்க? இதில கொஸ்டின் பதிலா நீங்களே என்ன பண்ணுவீங்க? ஏஎக்ஸ் பிளஸ் பினா 3எக்ஸ் பிளஸ் 4 கண்டுபிடி. லாக் ஆஃப் வந்து எக்ஸ் பிளஸ் 7 கண்டுபிடிங்க. எக்ஸ் மைனஸ் 7 கண்டுபிடிங்கன்னு நீங்களே ஒரு நம்பர் குடுப்பீங்கல்ல, அந்த மாரி இதில ஏதாவது நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் ஏக்கு பதிலா, பிக்கு பதிலா நீங்களே வேல்யூ அப்ளை பண்ணி, எண்ணுக்கு பதிலா நீங்களே அப்ளை பண்ணி ஒரு 4, 5 கொஸ்டின் எழுதுங்க. 4, 5 கொஸ்டின் போட்டு அதுக்கு நீங்க எப்படி ஆன்ஸர் போட்டீங்கன்னு நீங்களே கொஸ்டின் மேக் பண்ணுங்க. ஓகே ChatGPTயோ இல்ல ஜெமினி ஏஐலோ போட்டு அது கொஸ்டின் கரெக்ட்டா இருக்கா? ஆன்ஸர் கரெக்ட்டா இருக்கான்னு உட்காந்து யோசிக்கிறதுக்கு நீங்களே என்ன பண்ணலாம்? கொஸ்டின மேக் பண்ணலாம். ஆஸ் அ டீச்சர் ஆயிட்டீங்க இல்லையா? நீங்க ஒரு பிடி அசிஸ்டன்ட் அப்படிங்கிறப்போ டீச்சரா இருக்கும்போது நீங்களே உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டிய யூஸ் பண்ணி கொஸ்டின் பேங்க் நீங்களே ரெடி பண்ணுங்க. சரியா? ஓகே. ஸோ இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப எப்படி எக்ஸாம்ல கேட்பாங்க. மேம் அப்படியே அப்ளை பண்ணி கேட்பாங்கன்னா, டைரக்ட் ப்ராப்ளம் வரும். ஸோ டைரக்ட்டானா டைரக்ட்டா ஃபார்முலா குடுத்துருக்கேன் இல்லையா? டெலகிராம்ல ஒரு 10 ஃபார்முலா குடுத்துருக்கேன். அந்த 10 ஃபார்முலாலருந்து டைரக்ட்டா ஃபார்முலாஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. தென் 2வது ஃபார்முலா இல்லாம நான் சொன்னேன் இல்லையா? லாக் ஆஃப் 3x + 4ன்னு சின்ன சின்னதா அப்ளை பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்கு. தென் 3வது Y2 கண்டுபிடிங்க, Y3 கண்டுபிடிங்கன்னு கேட்பாங்க. அப்ப குடுத்துட்டு, நீங்க YNக்கு தான் உங்களுக்கு தான் ஃபார்முலா இருக்கே. நீங்க ஏன் உட்காந்து நெறைய பசங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு கொஸ்டின் குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸ் ஸ்கொயர் இல்ல எக்ஸ் ஸ்கொயர் நெனைக்கிறேன். ஆம் எக்ஸ் ஸ்கொயர் நெனைக்கிறேன். சம்திங் ஏதாவது குடுத்துட்டு Y1, Y2 கேட்பாங்க. ஸோ ஆன்ஸர் பார்த்தீங்கன்னா 4வது ஆப்ஷன் 4 ஆப்ஷன்ல என்னன்னா Y2 கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. Y2னா உட்காந்து Y1 கண்டுபிடிக்கணும். அடுத்து Y2 கண்டுபிடி இல்ல நமக்கு தான் YN தான் நமக்கே தெரியும்ல. Nக்கு பதிலா 2 அப்ளை பண்ணா ஆன்ஸர் முடிய போகுது. அதுக்கு எதுக்கு Y1 கண்டுபிடிச்சுட்டு அடுத்து Y2 கண்டுபிடிக்கணும். அந்த மாரி Y2, Y3 கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம் கேட்பாங்க. இத தாண்டி இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அப்ளிகேஷன் ஓரியன்டட். உட்காந்து உங்களோட டயத்த எக்ஸ்டர்னா அவங்க புடிங்கணும். உங்களோட டயத்த எக்ஸ்ட்ரா யூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிப்பாங்க. ஸோ அந்த மாரி ப்ராப்ளம் தான் இது. ஸோ மத்ததெல்லாம் டைரக்ட்டா ஃபார்முலாஸ்ல இருந்தே உங்களுக்கு வரும். இது மட்டும் என்ன ஆகும்னா, கொஞ்சம் நீங்க அப்ளை பண்ணி பார்க்குற மாரி வரும். ஏன்னா இங்க பாருங்களேன் கொஸ்டின. ஃபைண்ட் த nth ரேட்டா இது மாரி ஏதாவது ஃபார்முலா படிச்சோமா? படிக்கவே இல்ல. ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு படிச்சோம். 1/ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு படிச்சோம். இப்படி எல்லாமே கலந்து வந்திருக்கு. நியூமரேட்டர்லயும் இருக்கு, டினாமினேட்டர்லயும் இருக்கு. டினாமினேட்டர்ல 1 இல்ல 2 இருக்கு. இப்படி இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிசால்விங் இன்டூ பார்ஷியல் ஃபிராக்ஷன். நீங்க 11த், 12த் எடுத்து பார்ஷியல் ஃபிராக்ஷன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். போய் அத கத்துக்கோங்க. இன்னைக்கு உங்களோட டாஸ்க் என்னன்னா, 11த் ஸ்டாண்டர்ட் புக் எடுத்து போயிட்டு 11த் ஸ்டாண்டர்ட் புக்குன்னு டவுன்லோட் பண்ணா நல்லா வருது. மெட்ரிகுலேஷன் புக்குன்னு டவுன்லோட் பண்ணுங்க. அதுல பார்ஷியல் ஃபிராக்ஷன் யூனிட் இருக்குல்ல, அத எடுத்து பாருங்க. அதில பைன்னு பிரிச்சிருப்பாங்க. அதாவது டினாமினேட்டர்ல பவர் 1 இருந்துச்சு அப்படின்னா, இட் வாஸ் லீனியர் பவர் இருந்துச்சு அப்படின்னா, பவர் 1 இருந்தது அப்படின்னா, பைன்னு ஒரு பார்ட்டு பிளஸ் பை ஒரு பார்ட்ன்னு பிரிக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இங்க பவர் 2 வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இதே எங்களுக்கு x-2 இல்ல. x-2 ஹோல் ஸ்கொயர் இருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? x-2ன்னு ஒரு டெர்மு பிளஸ் x-2 ஹோல் ஸ்கொயர்ன்னு ஒரு டெர்ம் எடுத்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ அப்ப என்னாகும்? இதே பவர் 2 இருந்ததுனா, பவர் 1 இருந்தா அத மட்டும் எழுதினா போதும். பவர் 2 இருந்தா தனியா ஒரு பவர் எழுதணும். பிளஸ் 2வது இது நான் வந்து 10 வருஷம் கேப் ஆயிடுச்சு. 10 வருஷத்துக்கு மேல நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல உட்காந்து 12த் ஸ்டாண்டர்ட் உடைய இந்த புக்க எடுத்து பார்ஷியல் ஃபிராக்ஷன் பாருங்க. பார்ஷியல் ஃபிராக்ஷன் நீங்க சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடா உள்ள சம்ஸ வொர்க் அவுட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இது புரியும். ஸோ ஓகேவா? இத்தன வருஷம் கேப்ன்னு சொல்லாம, இப்ப நான் படிக்கிறேன். இப்ப எனக்கு இந்த டவுட் இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் இந்த நிமிஷத்துல நீங்க இத தேடுறதுக்கான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தேடுற ஒரு மாணவன். ஓகே. ஒரு தேடலோட இருக்கணும். எப்பவுமே. ஐய்யயோ! பழங்கதை ஐய்யயோ! எப்பயோ படிச்சேன். எப்பயோ தான் படிச்சோம். நானும் தான் எப்பயோ படிச்சேன். இது 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சது. அப்ப 20 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சது ஏன் எனக்கு ஞாபகம் இருக்கு? நான் திரும்ப திரும்ப 4 பேருக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்கேன். நீங்க அத சொல்லிக் குடுக்குற கேப்ப விட்டுட்டு வெளில வந்துட்டீங்க. ஒரு 10, 15 வருஷம் நாங்க யாருக்கும் சொல்லியும் குடுக்கல. நம்மளும் படிச்சத ரிவிஷன் பண்ணல. ஏன் அத நம்ம இன்னிலிருந்து ஆரம்பிக்கக்கூடாது? இன்னிலிருந்து எனக்கு நானே சொல்லிக் குடுத்துக்கிறேன். இல்ல எனக்கு நானே ப்ரிப்பேர் ஆயிக்கிறேன். அவ்வளோதான் வேற ஒண்ணும் கிடையாது. அந்த கேப்லாம் நீங்க யோசிக்காதீங்க. எல்லாரோட வாழ்க்கையிலயுமே அந்த கேப் இருக்கு. பெரிய பெரிய அ ஹெல்த் இஷ்யூ ஏன் 50 பிளஸ்ல உள்ளவங்க கூட நம்மளோட டீம்ல படிக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்டூடண்ட்ஸ் டீம்ல இருக்காங்கன்னா, அப்ப என்ன ஆகும்? அவங்களோட மைண்ட் செட் ஃபுல்லா என்ன ஆகும்? இன்னைக்கு ஏதாவது ஒண்ண கத்துக்க மாட்டோமா? இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்த அடைய மாட்டோமா? அந்த ஒரு ஏக்கம் மட்டும் தான் அவங்க லைஃப்ல இருக்கு. அப்ப இந்த ஏக்கம் அப்படிங்கிறது எப்ப தேடலா மாறுதோ, அப்போ உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். சரியா? இப்ப நான் இந்த நோட்ஸ்லயே உங்களுக்கு அழகா இருக்கும். இருந்தாலும் சொல்றேன். அடுத்து என்ன ஆகும்? என்ன ஆகும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏவோட வேல்யூயும், பியோட வேல்யூயும் கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டர கேன்சல் பண்ணுங்க. இப்போ இத மாரி ஈக்குவேஷன் கிடைக்கும். அதுல இங்க +1 இருந்தா -1 போடுங்க. -2 இருந்தா +2 போட்டா ஏவோட வேல்யூயும் தெரிஞ்சிரும், பியோட வேல்யூயும் தெரிஞ்சிரும். ஏவ கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. பிய கொண்டு போய் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, என்ன கிடைக்குது? ஏவும் பியும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ nth டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணுங்க. nth டெரிவேட்டிவ் என்ன வந்துருச்சு? இது எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, செகண்ட் ஃபார்முலாவா? nth டெரிவேட்டிவ் ஆஃப்
nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1/ax ப்ளஸ்ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சோம் இல்லையா? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஏக்கு பதிலா யாரு? 1. பிக்கு பதிலா யாரு? -2. அவ்வளோதான். ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம். அந்த ஃபார்முலால அப்படியே அப்ளை பண்ணியிருக்காங்க. வேற ஒண்ணும் பண்ணல. ஓகேவா? இது நாங்க ஒரு ஸ்டெப் நீங்க எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அப்புறம் இங்க வர மாரி இருக்கு. அப்போ இதுல நீங்க ஒரு 1 நிமிஷம், நீங்க 2 நிமிஷம் எடுத்துக்கிறீங்களான்னு பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி பாருங்க, பவர்ல பாருங்க இந்த டெர்ம்ல இதுவும் x+2 x-2 இதுவும் அதே மாரி ட்ரை பண்ணுங்க. a பை சம்திங், b பை சம்திங்ன்னு போட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஏ யாரு? பி யாருன்னு நீங்க என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சுட்டு, அதே மாரி நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல nth டேட் அப்ளை பண்ணா முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. சரியா? இதே மாதிரி சம்ஸ் 2 சம் இருக்கு. அதே மாரி இப்ப நான் சொன்னேன்ல, x-1 ஹோல் ஸ்கொயர் 2 ஃபேக்டர்ல ஒரு ஃபேக்டர் பவர் 2 வந்தா என்ன பண்ணுவீங்க? பவர் 2ன்னா ஒண்ணும் கிடையாது. ஒரு பவர ஃபர்ஸ்ட் எழுதுங்க. 2 பவர 2 தடவ எழுதுங்க. அடுத்து 3வது x-2. ஸோ அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு 3 டெர்ம் கிடைச்சுச்சா? அதே மாரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணா இப்ப என்ன ஆகும்? 3 கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஏ யாரு? பி யாரு? சி யாரு? அப்ப ஏ, பி, சிய சால்வ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா, நமக்கு என்ன ஆகும்? இது என்ன ஃபார்முலா பாருங்க. இது வந்து ஏஎக்ஸ் பிளஸ் பி ஃபார்முலா. இது ஏஎக்ஸ் பிளஸ் பி மட்டும் இருக்கு. ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கான ஃபார்முலா. இது ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா. இது ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் 3. இதெல்லாம் நம்ம என்ன படிச்சிருக்கோம்? ஜென்ரலா நம்ம என்ன படிச்சோம்? ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா எங்கேருந்து வந்துச்சு? எங்கேருந்து வந்தது? nth டெரிவேட்டிவ் ஆஃப் 1 பை ஏஎக்ஸ் பிளஸ் பி ஹோல் பவர் எம்ன்னு ஒரு ஃபார்முலா படிச்சோம் தெரியுமா? அந்த இடத்துல 1, 2, 3ன்னு அப்ளை பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம். சரியா? அப்ப என்ன ஆகும்? நம்ம படிச்ச ஃபார்முலா 5 ஃபார்முலா, 6 ஃபார்முலா தெளிவா படிச்சுட்டோம் அப்படின்னா, இங்க போடுற சம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு நான் அப்புறமா பிடிஎஃபா நான் சென்ட் பண்ணுவேன் அப்புறமா. சரியா? அப்புறம் லாக். ஸோ லாக் குடுத்துருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான கொஸ்டின் லாக். ஸோ லாக் கேட்குறாங்கன்னா தெளிவா கவனிங்க. லாக்ல உங்கள எப்படியாவது ஒரு ட்விஸ்ட் பண்ற ஒரு பாயிண்ட் கண்டிப்பா இருக்கும். டைரக்ட்டா லாக கேட்டு விட்டுருவாங்கன்னு நினைச்சுக்காதீங்க. லாக் ஆஃப் ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி கேட்பாங்க. இப்ப நான் சொன்னேன்ல லாக் ஆஃப் 3x பிளஸ் பி கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னு. இப்ப லாக் ஆஃப் ரூட் 3x பிளஸ் பி கேட்பாங்க. 3x + 4 கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், பவர் 1/2 இருக்கா? பவர் 1/2 முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்ப என்ன ஆகும் 1/2 log ஆஃப் 3x + 4 அப்படின்னு போட்டுட்டு என்ன பண்ணணும், இதுக்கு log ஆஃப் ax அப்ளை பண்ணுங்க. முன்னாடி என்ன ஆகும், ஒரு 1/2 இருக்குங்கிறத மறந்துறாதீங்க. அப்ப 4 ஆப்ஷன்ல 1/2 இருக்கிற ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். சரியா? அதே மாரி தான் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. நியூமரேட்டர், டினாமினேட்டர்ல ரூட் இருக்கு. முதல்ல காமனா மேல 1/2ன்னு எடுத்துக்கோங்க. log ஆஃப் ரூட் ஏவ a பவர் 1/2ன்னு எழுதலாம். அப்ப log ஆஃப் 1/2 log aன்னு போட்டுக்கலாம். 1/2 முன்னாடி கொண்டு வாங்க. log a by bக்கு என்ன ஃபார்முலா? log a minus log b. அப்ப log a minus log b. அப்ப என்ன ஆகும்? நியூமரேட்டர ஏன்னு எழுதிக்கோங்க. மைனஸ் டினாமினேட்டர பின்னு போட்டுக்கோங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? log a minus log b. லாகுக்கு தான் இப்ப ஃபார்முலா தெரியுமே நமக்கு nth டெரிவேட்டிவ் ஃபார்முலா. அத அப்ளை பண்ணீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல நமக்கு ஆன்சர் கிடைச்சிருது. காமனா உள்ளத வெளில எடுத்திருக்காங்க. ரிமைனிங் உள்ள இப்ப 4 ஆப்ஷன்ல ஒண்ணு நீங்க சூஸ் பண்றது தான் உங்களோட வொர்க். மறக்காம இங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? லாகா இருக்கிறதுனால என்ன ஞாபகம் வச்சுக்க சொன்னேன்? -1ஓட பவர்ல n-1 வெரி குட். இங்க நெறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. n-1 அப்ப n-1 ஃபேக்டோரியல் இருக்கும்னு ஞாபகம் வச்சு. இதுக்கு n ஃபேக்டோரியல் -1 பவர் n பார்த்துட்டு இருந்தோம். லாக்ல வந்தா மட்டும் அது மாறும்னு சொன்னேன். ஸோ அதே மாரி இங்க போட்டிருக்காங்களா பாருங்க. அத மட்டும் நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு போதும். சரியா? அதே மாரி அடுத்து என்ன ஆகும்? ஓகே. அடுத்தது வந்து யாருன்னா அதேதான். லாக்ல தான் குடுத்துருக்காங்க. லாக்ல பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. லாக் ஏ இன்டு பி. இங்க எக்ஸ் ஸ்கொயர்னா உள்ள வரக்கூடாது. ஏஎக்ஸ் பிளஸ் பி தான் வரணும். நமக்கு என்ன வரணும்? லாக் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் பி. இதுக்குள்ள போய் பவர் 2லாம் வந்துச்சா என்ன? இல்ல. ஆனா இங்க பாருங்க பவர் 2 இருக்கு கொஸ்டின்ல. அதுலேருந்து முதல்ல எக்ஸ வெளில எடுங்க. எக்ஸ காமனா எடுத்துட்டா லாக் எக்ஸ் ஏ பிளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தனித்தனியா பிரிங்க. லாக் ஏ இன்டு பினா லாக் ஏ பிளஸ் லாக் பி. இதுக்கு தனியா போடுங்க. இதெல்லாம் ஒரு ஸ்டெப்ல தான் நம்ம போடணும். ஆனா ஒரு ஸ்டெப்ல நம்மள குழப்பிடுவாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? மேம் இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம் லாக். ஆனா லாக் என்ன பண்ணுவாங்க? நான் சொன்னேன் ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு சொன்னேனா, ட்விஸ்ட்னா இப்படி கேட்குறாங்க. இப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க? இப்படி யோசிக்கணும். ஒண்ணும் ஒரே ஒரு ஸ்டெப்ப கவனிச்சுட்டீங்கன்னா, நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ! ஏஎக்ஸ் பிளஸ் பிக்கு தானே ஃபார்முலா. அப்ப வேற ஒரு ஃபார்முலா இருக்கு போல இருக்கு. நம்ம அந்த ஃபார்முலா படிக்காம எக்ஸாம்க்கு வந்துட்டோம் போல இருக்குன்னு நெனைப்பாங்க. நார்மலா ஆஸ்பிரன்ட்டா இருந்தாங்கன்னா. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா இது என்ன பெரிய விஷயமா? ஒரு எக்ஸ காமனா வெளில எடுத்துட்டா வேலை முடிஞ்சிருச்சு. 2த்தையும் பிரிச்சா முடிஞ்சிருச்சு வேலை. அப்படின்னு நீங்க கிரியேட்டிவா யோசிப்பீங்க. அப்போ நார்மலா புக்க மட்டுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு, ஒரு சின்னதா ஒரு அகாடமிக் நோட்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போறாங்கன்னா, அவங்க இந்த மாரி கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் பண்ண மாட்டாங்க. நான் எதுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்ல எப்பவுமே நான் குடுக்குற நோட்ஸ் எல்லாமே ஒண்ணு இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் புக்ஸா இருக்கும். இல்லன்னா வந்து எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ்க்கு நான் என்ன கிளாஸ் எடுக்கிறனோ, அந்த கிளாஸோட நோட்ஸு. இல்லன்னா வந்து கொஞ்சம் ஹையர் லெவல் மேத்தமேட்டிக்ஸ் ஐஐடி ஜாம் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருப்பாங்கல்ல, இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அவங்க புக்லேருந்து நோட்ஸ் மட்டும் தான் நான் குடுக்குறேன். எதுக்காக குடுக்குறேன்னா, அந்த மாரி கஷ்டமான சம்லாம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸ் கிடைக்கும். எக்ஸாம் ஹால்ல போய் தான் நான் கிரியேட்டிவ் ஐடியாவ கண்டுபிடிச்சு அதிலேருந்து நான் ஆன்சர் பண்ணணும் இல்ல. கிரியேட்டிவ் ஐடியாஸ இங்கேயே பிராக்டிஸ் பண்ணா, அங்க போகும்போது எல்லா கொஸ்டினும் உங்க கண்ணுக்கு என்ன ஆகும்? ஒரு குழந்தைய பார்க்குற மாரி இருக்கும். ஒரு குழந்தைகிட்ட பேசுறது உங்களுக்கு கஷ்டமா? இல்லைல. அப்ப நான் குழந்தைக்கு நீங்க என்ன லாங்குவேஜ் சொன்னாலும் ஓரளவு பொறுமையா பேசினா புரிஞ்சிரும். அதே மாரி உங்க கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரி நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிற ஒரு குழந்தை மாரி ஆயிடும். சரியா? ஆனா அத பார்க்கும்போது நீங்க பயமுறுத்தி ஒரு பெரிய பூதமா நினைச்சிட்டீங்கன்னா, எதையுமே நான் பிராக்டிஸ் பண்ண மாட்டேன். ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு போறேன். ஒரு அகாடமியோட நோட்ஸ் மட்டும் படிச்சுட்டு போறேங்கிற மைண்ட் செட்ல போனீங்கன்னா, உங்களுக்கு வரும். இப்போ உங்களுக்கு அடுத்த ஒரு வாரத்தோட பிராக்டிஸ்ன்னா புத்தகத்த படிக்கணுங்கிற பழக்கம் வரும். இது எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் புக்க நான் படிச்சதுனால.
ஓகேவா? அப்ப நான் எத்தன புக்ஸ் நான் படிச்சிருக்கணும் எல்லா இப்ப வந்து பாலிடெக்னிக் பசங்க படிக்கிறாங்க இல்லையா? உங்களுடைய நியர்பைல யாராவது பாலிடெக்னிக் பசங்க படிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு பாலிடெக்னிக் மேத்தமேட்டிக்ஸ்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக் எடுத்து பாருங்க. இன்னும் நெறைய விஷயம். இன்னும் ஷார்ட்டா ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நெறைய டிஃபரண்டான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அப்ப என்னாகும், உங்களுக்கு அதெல்லாம் நல்ல பிராக்டிஸ குடுக்கும். அப்ப என்னாகும், நீங்க உங்கள வந்து தயார்படுத்திக்கிறதுக்கு அதெல்லாம் தேவைப்படும். அப்போ நீங்க இந்த 1 வாரத்துல நீங்க என்ன பண்ணணும், முதல் 1 வாரம் ஒரு நோட்டு போட்டீங்க, உட்காந்து கன்சிஸ்டன்ட்டா 2 மணி நேரம் படிச்சீங்க, டெய்லி குவிஸ் எழுதுனீங்க இல்லையா? அடுத்த 1 வாரம் என்ன பண்றீங்க, எங்கிட்டாவது ஒரு புத்தகத்த தேடி கண்டுபிடிங்க. எங்கேயாவது ஒரு புக், லைப்ரரி புக்கோ, எனக்கு வந்து உங்களோட டாஸ்க் என்னன்னா, வர ஆகஸ்ட் 15க்குள்ள நீங்க ஏதாவது ஒரு புக் எடுத்து படிக்கணும். ஒரு புக்னா எங்கிட்டாவது வாங்கி. எங்கிட்டாவது வாங்கினா என்ன அர்த்தம்? ஒண்ணு பழைய இரும்பு கடையில போய் தேடுங்க. மேக்ஸ் ரிலேட்டடா ஏதாவது புக் கிடைக்குதான்னு. இல்ல உங்க வீட்லயே நீங்க படிக்கும்போது ஏதாவது பழைய புக் வாங்கியிருப்பீங்க. ஜெராக்ஸ் எடுத்திருப்பீங்கல்ல. நீங்க யூஜி படிக்கும்போது, பிஜி படிக்கும்போது ஜெராக்ஸ் படிச்சிருப்பீங்க. இல்ல உங்களோட நோட் இருக்கும். இல்லன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இப்ப இந்த அகாடமி நோட்ஸ்லேருந்து கொஞ்சம் வெளில வாங்க. அந்த அகாடமி நோட்ஸ்ன்னு குடுத்து, குடுத்து உங்கள என்ன பண்றாங்கன்னா, இதுவும் வந்து கைக்குள்ள உலகத்த அடைச்சிடலாம். இந்த 20 பக்கத்த படிச்சா பாஸ் ஆயிடலாம். 100 பக்கத்த யார சொன்னா உங்களுக்கு கட்டுறது கையளவுன்னு? அந்த அந்த வார்த்தைய அழகா சொல்லி பாருங்க. கட்டுறது கையளவா? கல்லாதது உலக அளவு. நம்ம படிக்க வேண்டிய உலகம் இங்க எவ்வளோ பெருசு இருக்கு. 50 பக்கத்துல ஒரு யூனிட்ட முடிச்சிடலாம். 200 பக்கத்துல ஒரு நோட்ஸ முடிச்சிடலாம்னு ஒருத்தவங்க உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்கன்னா, அதுக்குள்ள உலகம் அடங்குதுன்னு நீங்க ஏன் நம்புறீங்க? உங்களுடைய மனச விசாலமாக்குங்க. எப்போ நீங்க உங்களோட மனச விசாலமாக்குறீங்களோ, அன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி 1000 விஷயம் கொட்டி கிடக்கும். இப்பவும் சொல்றேன். சீரியஸ்லி ஐ செட் எப்போ நீங்க இந்த 100 பக்கத்துக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, 20 பக்கத்துக்குள்ள என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அன்னைக்கே நீங்க ஒரு லெவல் ஒரு பவுண்டரிக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க. பவுண்டரினா என்ன அர்த்தம்? நார்மலா பவுண்டரின்னு சாதாரணமா இங்கிலீஷ்ல சொல்லும்போது அழகா தெரியுது. ஆனா நான் சொல்லவா, ஒரு கூட்டுக்குள்ள நீங்க மாட்டிக்கிட்டீங்க. அந்த கூட்ட யார் கிரியேட் பண்ணது? நீங்களே தான். ஒரு தங்க கூட்டுக்குள்ள நீங்களே போய் ஒளிஞ்சுக்கிறீங்க. தங்க கூட்டுக்குள்ள உட்கார்ந்திருந்தா இந்த 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 அகாடமி நோட்ஸ் வேணாம். இப்போ ஒரு அகாடமி இருக்கு. ஒரு பெரிய அகாடமி. அந்த அகாடமில எல்லாருமே ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னா, ஒரு 10 பேர் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னா, அந்த அகாடமில படிச்சவங்க வந்து 2000 பேர், 3000 பேர் படிச்சாங்க. நம்ம 2000 பேர், 3000 பேரும் அதே நோட்ஸ் தான் படிச்சாங்க. அதுல ஒரு 4 பேர், 5 பேர் ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்காங்கன்னா, அந்த 4 பேர் என்ன பண்ணாங்க? அவங்க குடுத்த நோட்ஸ் படிச்சாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோட்ஸ் மட்டும் படிச்சிருப்பாங்க. புக்ஸ படிச்சிருப்பாங்க. டெக்ஸ்ட் புக்ஸ படிச்சிருப்பாங்க. அவங்க அத்தன பேர்ட்டயும் போய் கேட்டு பாருங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் டெக்ஸ்ட் புக் நான் படிச்சேன். டெக்ஸ்ட் புக் படிச்சேன். நான் வந்து குடுத்த நோட்ஸ் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா நான் ப்ரிப்பேர் பண்ணேன். நெறைய புக்ஸ் படிச்சேன். நிறைய நிறைய யார் தேடலோட இருந்தாங்களோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அந்த அகாடமில நம்ம கேள்வி கேட்டா தான் கிடைக்கும். எனக்கு இதுக்கு டெக்ஸ்ட் புக் ஏதாவது இருக்கா? அத ரெஃபர் பண்ணுங்க. நான் அந்த புக்க நான் படிக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இந்த நோட்ஸ் மட்டும் குடுங்க போதும். ஒரு அகாடமிட்ட போய் என்ன கேட்குறீங்க? ஒரு மெட்டீரியல் மட்டும் குடுத்தா போதும். டெஸ்ட் சீரிஸ் மட்டும் டெஸ்ட் சீரிஸ் கேட்குறீங்களே, ஜஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் ஒரு கொஸ்டின் கேட்குறீங்க. ஒரு 300 கொஸ்டின் கேட்குறீங்க. அந்த 300 கொஸ்டின் என்ன பண்றீங்க? அந்த 300 கொஸ்டினுக்கு ஆன்சர் இருக்கா? ஆன்சர் இல்லாம கொஸ்டின் இருக்கு, வித் ஆன்சர் இருக்கு. சும்மா ஜஸ்ட் ஒரு ஷார்ட் லைன் இருக்கு. அப்போ அத வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி அதுல இருக்கோ, அந்த அளவு பெருசாகும். இப்ப இந்த டாபிக்க நீங்க எவ்வளவு தூரம் வேணாலும் படிக்கலாம். சரியா? இப்ப நான் ஒரு 2, 3 கொஸ்டின் குடுத்துருக்கேன். இத நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேயா? ஸோ இப்போ ஓரளவு நம்ம nth டெரிவேட்டிவ்ங்கிற ஜெனரல் கான்செப்ட் பார்த்துட்டோம். ஸோ இது வந்து பேசிக்கான சம். இத நீங்க ஃபுல்லா இந்த வீடியோஸ்ல உள்ள எல்லா சம்ஸையும் திரும்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் கிளாஸ்லயே நான் இன்னைக்கு ஒரு 10 மணிக்கு நான் இன்னும் கொஞ்சம் நோட்ஸ் குடுப்பேன். இத படிச்சுட்டீங்கன்னா, லெபினிட்ஸ் தியரம் ஈஸி. அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் இன்னும் ஈஸியா போயிடும். இதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்க கொஞ்சம் வித்தியாசப்படும். கொஞ்ச நாள் ஆனதுனால டிஃபரன்சியேஷன்லாம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. சித்திரமும் கைப்பழக்கமும் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, எத்தன தான் உங்க கண்ணு முன்னாடி நான் கொண்டு வந்து குடுத்தாலும் சரி, கொட்டி குடுக்கறதுக்கு இதே டாபிக்ல 1000 கன்டென்ட் அவைலபிளா இருக்கு. பட் அதுல எது பெஸ்ட்டா இருக்கும்? ஏன் இந்த பேஜ் நான் எடுத்து நடத்தணும்? ஒரு 10 பேஜ் நான் எடுத்து நடத்துறேன்னா, அந்த 10 பேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு யோசிங்க. நார்மலா ஒரு அகாடமி நோட்ஸோ இல்ல இதே nth டெரிவேட்டிவ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணுங்க. பட் இதுல தான் 4 விஷயம் ஏற்கனவே இங்க கத்துருப்பீங்க. அத விட அட்லீஸ்ட் ஒரு பாயிண்ட்டாவது நாங்க எக்ஸ்ட்ரா கத்துருப்பீங்களா இல்லையா? எனக்கு நீங்க ஒரு பாயிண்ட்டா நான் எப்பவுமே இத ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன். இல்ல ஏற்கனவே நான் தெரிஞ்சிருக்கேன். பட் இன்னைக்கு நான் புதுசா 2, 3 விஷயத்த நான் கவனிக்க கத்துக்கிட்டேன். அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க. நான் ஒரு விஷயம் புதுசா கத்துக்கிட்டேன் மேம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா அது சொல்லுவாங்க இல்லையா? ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா, தூங்க போறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணணுமா, தூங்கி எந்திச்சதுக்கு அப்புறம் ஒரு கடவுள்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். தூங்கி எந்திரிக்கும்போது, இன்னைக்கு எப்படியாவது எனக்கு தெரியாத ஒரு அறிவு, ஒரு நாலேட்ஜ், ஒரு ஒரு பாயிண்ட்டோ, ஒரு ஈக்குவேஷனோ, ஒரு பாயிண்ட் ஒரு ஒரு கொஸ்டினையோ நான் என்ன பண்ணுவேன், இது நேத்து வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா, இன்னைக்கு எனக்கு தெரியணும் அப்படின்ற எனக்கு தெரியணும். அத எப்படியாவது என் கண்ல காட்டுங்கன்னு சாமிகிட்ட கேட்டுட்டு காலை பொழுது ஆரம்பிக்கணும். தூங்கும்போது சாமிகிட்ட அந்த ப்ராமிஸ சொல்லணும். ஆமா, நீங்க எனக்கு காலைல பிளெஸ் பண்ண மாரி இன்னைக்கு நான் ஒரு புது விஷயத்த கத்துக்கிட்டேன். தேங்க் யூன்னு சொல்லிட்டு போய் தூங்கணும்னு சொல்லுவாங்க. இது குழந்தை மாரி சாமிகிட்ட நீங்க பேசுங்க. அப்படியே உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து காட்டுவாரு. நான் அந்த மேஜிக்லாம் நான் பார்த்துருக்கேன். அவ்ளோ ஒரு மேஜிக் எனக்கு வந்து அந்த 30 டேஸ் டைம் இருக்கும்போது எனக்கு எக்ஸாம் டைம்ல அப்ப நான் எப்பவுமே டெய்லி காட் கிட்ட தான் கேட்பேன். நான் வந்து நெறைய படிச்சிருக்கேன். பட் நான் ஏதோ படிக்காத ஒரு விஷயம் எக்ஸாம் ஹால்ல வரப்போது. அந்த விஷயத்த என் கண்ணு முன்னாடி காட்டுங்க. அதையும் கத்துக்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு நான் சாமிகிட்ட கேட்பேன். அந்த 30 நாளும் என்னுடைய தேடல் எப்படி தெரியுமா இருந்தது? அவ்ளோ அழகா இருந்தது. எனக்கு ஒண்ணு நான் 30 நாள் நான் படிச்சது தான் எக்ஸாம் ஹால்ல வந்துச்சு. எக்ஸாம் ஹால்ல அப்படியே நான் படிச்ச கொஸ்டின்ஸ் அப்படியே வந்தது. அப்ப என்ன ஆகும்னா, எல்லாரும் சொன்னாங்க, "என்ன படிச்ச கொஸ்டினே வரல" அப்படின்னாங்க. ஆனா என் கண்ணுக்கு எல்லா கொஸ்டினும் என் படிச்ச கொஸ்டினா என்னோட ஃப்ரெண்டாவே தெரிஞ்சாங்க. 30 கொஸ்டின், 50 கொஸ்டின் அப்படின்னா, அந்த 50 கொஸ்டினும் என்னோட ஃப்ரெண்டா தான் தெரிஞ்சாங்க. ஓகேவா? அந்த 50 கொஸ்டினும் என்ன இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு உங்க
முன்னாடி வந்து ஒரு குருவா நிக்கிற அளவுக்கு என்ன தகுதிப்படுத்தியிருக்கு அப்படின்னா, அன்னைக்கு நான் கடவுளோட பேசின பேச்சு தான். ஸோ இன்னைக்கும் நீங்க உங்க கடவுளையும் நம்புங்க, உங்களையும் நம்புங்க. பிலீவ் இன் யுவர்செல்ஃப். ஒரு குரு உங்கள வந்து தூண்டி விடலாம். ஆனா உங்களுக்குள்ள ஒரு உத்வேகம் வரணும். ஸோ இத பத்தி நீங்க சர்ச் பண்ணுங்க. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் எ நைஸ் டே அண்ட் தேங்க் யூ சோ மச். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.